அப்போ இந்த 1000 ஆண்டு காலம் இங்கே இருக்கும்போது நீங்கள் அந்த இவர் சொன்னீங்க இல்லையா, திருப்பி இந்த அடிப்பட்ட ஆரியர்கள் வந்து ஆரியர்கள் அங்கே வீக் ஆகிட்டாங்க. சாணக்கியம் அங்கே வீக் ஆகிட்டாங்க வடநாட்டில் வீக் ஆகிட்டாங்க. வீக் ஆகிடும்போது என்ன ஆகி போச்சுனாக்கா, புத்த அவரெல்லாம் அந்த பரவுது. புத்தத்தை ஆதிக்கக்கூடிய பிம்புசாரன்ற ஒருத்தன் வந்துட்டான். அவனும் நான் பிராமின் தான். அவன் ஒரு பக்கம் அவன் ரெண்டையும் ஆதரிக்கிறான். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, வடநாட்டில் பிராமணர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பிம்புசாரனை காலி பண்ணி வடநாட்டை போய் கைப்பற்றணும் அப்படின்னு நினச்சி இங்கேருந்து யாரை கொண்டு போகிறாங்கன்னா, சேர சோழ பாண்டியர்கள் வரமாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும்ல, அவங்களும் நம்ம ஸ்கூல் தான். அது எதுக்கு வடநாட்டை போய் அடிக்கணும்னு நினைக்கிறவங்க அங்கே எதுக்குன்னு தெரியும். அது ஆரியர்கள் கூப்பிட்டா போக மாட்டாங்க. அந்த நேரத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆந்திரா போன்ற பகுதிகளை ஆண்டுகிட்டு இருந்த நந்தர்கள்னு ஒரு குரூப்பு, நந்தவம்சம். இந்த நந்தர்கள் இருக்காங்களே, அவங்க கொஞ்சம் கீழ் அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய பூர்வீக தமிழர்கள். அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு. நீங்கள் இப்போ தலித் இயக்கம்லாம் அப்படிலாம் சொல்கிறோம்ல, அவங்க தான் பூர்வீக தமிழர்கள். அவங்கள என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் வந்து எவ்வளோ நாள் ஆள்றாம இருக்கு, அங்கே தான் உடைக்கிறாங்க ஆளுங்களை. வேளாளர்ன்ற என்னன்னா, போரிட்டு நேராக வந்தாயா, நீங்களும் உழவு தொழில் செஞ்சு அப்படி மேலே வந்தீங்க இல்லையா அப்படின்னு சொல்லி நந்தர்களை கூட்டு போய் எங்கே பண்ணுறான், அங்கே வந்து பிடிக்கிறான். எந்த இடத்த, அங்கே வடக்கில் வந்து அந்த இவன் இருக்கா இல்லையா, புத்தர் காலத்தில் இருந்தானே பிந்துசார், அவங்க காலத்தில் அப்பா, அதான் பிந்துசார் கரெக்டு. அவங்களாம் இது காலி பண்ணிட்டு இவர் உள்ளே கொண்டு போய் உள்ளே இறக்கிறார். இவங்க போய் உள்ளே போய் இறக்கி நந்தர்களை போய் உள்ளே போய் இறக்கிறாங்க. நந்தர்கள் வந்து எப்படிப்பட்டவன்னா, உணர்வுபூர்வமானவர்கள், போரிடுவாங்க. ஆனாலும் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய இந்தியாவில் பூரா ஆள்ற பதவி கிடச்சிருக்குல்ல, அவங்க வந்து என்னென்னா, ஒரு காலத்தில் முருகருக்கு கீழே இருந்து செயல்பட்டுருக்காங்க, சிவனுக்கிட்ட போயிட்டுருக்காங்க, திருமால் கூட இருந்து பயன்பட்டுருக்காங்க. ஆனால் நேரடியாகவே வந்து கொஞ்ச நாள் தான் நந்தியினுடைய தலைமையில் செயல்பட்டுருக்காங்க. அவங்களுக்கு ஒரு அகில இந்திய தலைமை இப்போ ஒன்று கிடைக்குது இல்லையா, கிட்டத்தட்ட ஜெகஜீஜ ராம் பிரசிடண்ட் ஆகிறாரு. அந்த மாதிரி தான் அவங்கள கொண்டு போய் உட்கார வைக்கிறாங்க. அவங்க கொஞ்ச நாள் ஆன உடனே விடு, நாங்கள் தான் பூர்வீக மக்களே அப்படின்னு நீ சொன்னது இவர் சொல்கிறாரு, நான் சொன்னது தான் நீ செய்யணும், அங்கே இருக்கக்கூடிய எல்லாரையும் அடித்து நொறுக்கணும் அப்படி இப்படின்னா. ஐயோ, நல்லா இருக்கிறவங்களாம் எதுக்காக நொறுக்கணுன்றாங்க இல்லையா? அது எதுக்கு நொறுக்கணும்? புத்தர் மகாவீரர் இந்த குரூப்பெல்லாம் அடிக்கிறது, இந்த வேலையெல்லாம் வேணாம், நீ வேலையை பாருன்றாருங்க. நான் தான்டா உன்னை கொண்டு வந்து லிஃப்ட் பண்ணேன், அதுக்கு எதோ கொஞ்சம் காசு வாங்கிக்கோ போ அப்படின்றான் இல்லையா? அதுக்காக போய் நீ சொல்கிறது எல்லாத்தையும் நான் கேட்கணும், அப்புறம் அரசனை நான் எதுக்குன்னு சொல்லி தூக்கி போடுறான். ஆஹா, இவனுங்களுக்கு வந்து நம்மளுடைய வேல்யூ தெரியல. எவ்வளோ பிரெயினை வந்து நம்ம ஒர்க் பண்ணி வரலாறுலாம் எடுத்து நூல் எடுத்து நம்ம பேச்சு யார் கேட்பான்னு சொல்லி தூக்கி லிஃப்ட் பண்ணால் இவன் நம்மளே அசால்ட்டு பண்ணுறானே, என்ன பண்ணுறது அப்படின்னா ரொம்ப இது கேட்டால் போடான்ட்டாங்க, நாட்டை விட்டு துரத்தி விட்டான். அவன் என்னன்னு சொன்னால், தன்னுடைய சடையை தூக்கி கீழே விட்டு, நான் தான் அவங்கள உருவாக்கினேன், சவுத்துலேருந்து கொண்டு வந்து நார்த்தில் நந்தவம்சம்னு ஒன்று உருவாக்கினேன், என்னையே கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்திட்டீங்களா, நான் யாருன்னு காமிக்கிறேன். அவனை என்ன பண்ணுவேன், எங்களால் தான் நீன்றாங்க அவங்க. நாங்கள் பார்த்து உனக்கு கிங் மேக்கர்னு ஒரு பட்டம் கொடுத்தா நீ எங்களை ரொம்ப தான் ஓடுறீங்க அப்படின்னா, நான் நினச்சேன் இன்னொரு கிங்கை உருவாக்க முடியும். நீங்கள் வந்து அட்ரஸ் எல்லாம் போயிடுவீங்க, பார்க்கலாமா? இந்த சபதம் தான். யார் வந்து கிங்கை உருவானது, நந்தர்களால் நான் உருவாகினேன்னா என்னால் நீங்கள் உருவாக்கலையான்னு பார்த்தலான்ற சபதம் தான் போட்டு அவன் முடியை கொண்டையை போட்டு கொண்டையை அவுத்து விட்டு அவன் போகிறான். போய் என்ன பண்ணுறான், கடைசியில் ஒரு முடிவுக்கு வரான். என்ன முடிவு வரான்னா, இன்றைக்கி ஒரு காலகட்டத்தில் முருகன் தான் இந்தியா பூரா டாமினேட் பண்ணார், திருமால் சிவனுடைய வம்சாவளி. நாம் என்ன பண்ணோம், அப்போ ஆரியர்கள் பலமாக இருந்ததுனால வடநாட்டில் நம்ம முருகனையும் அலகழிச்சோம். சிவன் திருமால் வடக்கத்தெல்லாம் வழிபாடெல்லாம் தெற்கு பக்கம் துரத்தி விட்டோம். பிரம்மா பூமி ஆரிய பூமி ஆக்கலான்னு நினச்சோம். அது கொஞ்சம் பேராசியாக போச்சு. அது கடைசியில் அது பரிசுத்து அந்த குரூப்போடு ஆஃப் ஆகி போச்சு. இப்போ நமக்கு ஹெல்ப்புக்கே ஆள் இல்லை. அப்போ என்னென்னா, யார் அவமானப்படுத்தினாங்களோ அவங்களே கையில் எடுக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டான். ஆரியர்களுடைய இது என்னென்ன தெரியுமா, நிரந்தர எதிரி கிடையாது, நிரந்தர பகை கிடையாது. இப்போ பிஜேபி முருகபக்தர் மாநாடு, முருகர் தான் முதல்ல ஒரு காலத்தில் இவங்க தொடவே மாட்டாங்க, இவங்க முருகரே கையில் எடுக்கிறாங்க. காரணம்னா அவங்களுக்கு அது தேவை. திராவிட இயக்கமே வந்து ஆரியர்களுக்கு எதிராக உருவாக்கப்பட்டது தான். ஆனால் வாஜ்பாய் ஆட்சி செய்யும்போது முதல் 5 வருஷம் யாரை ஹெல்ப் பண்ணோன்னா திராவிட இயக்கம் தான் ஹெல்ப் பண்ணியிருக்கு. அவங்க வந்து என்னென்னா, வெற்றிக்காக யாரையும் பயன்படுத்துறது நெசசிட்டி. அது ஒரு புத்திசாலித்தனம் தான். சர்வைவல்
அது அறிவுன்றது அதானே. தனக்கு பாதுகாத்துக்கணும் சர்வைவல். நிச்சயமாக இப்போ ஒரு ஒரு நாய் இருக்குது, நம்மகிட்ட டாக் இருக்குது. எதிர்க்க வந்து ஒரு இது தொத்திக்கிட்டு வருது நரின்னா டாக் வச்சு நரி அடிக்கலாம் இல்லையா? இப்போ டாகை வெறி பிடிச்சி போய் நம்மளை அடிச்சதுன்னா என்ன பண்ணுவான்? அவன் நரி வச்சு இதை அடிப்பான். எனக்கு புரியுதா? எது வந்து நமக்கு அப்போ வந்து எதுவுமே வந்து அரசியலில் வந்து நிரந்தரம் கிடையாது. அந்தந்த காலகட்டத்தை அந்த மாதிரி சூழ்நிலை காலகட்டம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டு அதே போய் அவன் வரலாறு தெரியும் அவனுக்கு. இந்த இமயமலை பக்கத்தில் இருக்கிறவங்களாம் யாருன்னா முன்னாடி முருகனுக்கு சப்போர்ட்டாக இருந்து வட இந்தியாவில் வந்து ஆட்சி செய்து ஆரவழி சுரவழி காலத்தில் இருந்த படைகள் அவங்கள தான் நான் என்ன பண்ணிட்டானுங்கன்னா இவனுக்கு முருகனுக்கு அப்புறம் அடித்து துரத்தி மேலே துரத்தி விட்டாங்க. யார் காலத்தில்? இந்த பரிசுத்து காலத்தில். இந்த நாகர்கள்லாம் கொண்டாங்க இல்லையா, 4 பக்கமும் போயிட்டு நாகர்களை கொல்லும் போது 4 பக்கமும் சிதறி போயிட்டாங்க. அதில் கொஞ்சம் பேர் தப்பிச்சு போயிட்டாங்க. அப்படி போய் இமயமலை பக்கத்தில் ஒளிஞ்சிக்கிட்டு இருந்த கொஞ்சம் பேர் காட்டில் இருந்தால அதில் ஒரு நல்ல ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து அவனை தான் சந்திரகுப்த மௌரியராக கொண்டு வந்து அவனுக்கு வந்து இது ஒன்றும் பண்ணுறாங்க. அவனுக்கு வேறு ஏதோ ஒரு பேர் வச்சுருப்பானுங்க இவனுங்க. ஆனால் அவன் கொஞ்ச நாள் ஆனான். நம்மளை எதுக்கு இவர் சாணிகர் கூட்டு வந்து ஆக்குறாரு? இப்போ நம்மகிட்ட ஏதோ ஒரு வரலாறு இருக்குன்னு அவன் பிடிச்சிக்குவான்ல. ஓ, சந்திரன்னா சிவனு, குப்தானா முருகர் இல்லையா, மௌரியானா மயில், அதனால நாம் வந்து அந்த அடையாளத்தில் இருக்கணும்னு அவன் புஷால் திறமை என்ன பண்ணுறான்? அவன் மயிலெல்லாம் போட்டு நாணயங்கள்லாம் வெளியிடுறான். முருகருடைய சின்னெல்லாம் போட்டு முருகருடைய அந்த இதெல்லாம் வடக்கில் வந்து இது வந்த மாதிரி தமிழ் இருந்தாலும் அவர் என்ன நினைக்கிறாருன்னா வடக்கில் சந்திரகுப்த மௌரியர் வந்துட்டு போட்டோம், வடக்குக்கும் தெற்குக்கும் உள்ள வரலாறு தெரியாமல் இருந்தால் போதும். யாருக்கு? இவரும் முருகர் வம்சாவளி தான், அவரும் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களும் முருகர் வம்சாவளி தெரியாமல் கட் பண்ணி விட்டா போதும். இப்போ நமக்கே வந்து பக்கத்து வீட்டுக்காருக்கு நமக்கும் உள்ள தொடர்பு இல்லாமல் போச்சுன்னா அவர் நம்ம பங்காளின்னு நமக்கு தெரியாது. அந்த வரலாறு கட் பண்ணிட்டாங்க. அப்போவே பார்த்தீங்கன்னா சரணாபவன் இருந்ததுங்க. ஆமாம், முருகர் பேர் இருந்தது, அது முடிஞ்சுது. இப்போ குப்தா பவன் ஒன்று வந்து பாப்புலர் ஆகிட்டு இருக்கு தமிழ்நாட்டில். ஆமாம், ஆனால் பல பேருக்கு இது ரெண்டும் ஒன்று தான் அப்படின்னு நீங்கள் தெரியாது. அதாவது சரணாபவன்றது தெற்கு முருகர், குப்தா பவன்றது வடக்கு முருகர். குப்தாவும் முருகன் பேர் தான், அதே வேற பேர் சமஸ்கிருத பேரை வச்சு அதே சரணபவன் முழுங்குறாங்க. ஆமாம், வேற பேர் வச்சிருது சரணாவே. இல்லை சொல்கிறேன், நீங்கள் சொல்கிறது வந்து அந்த சந்திரகுப்த மௌரியர் காலத்தில் அவன் வந்து ஒரு முருகரை சிவன்லாம் கையில் எடுத்து தான் அங்கே கொஞ்சம் எடுத்து வராங்க, திருப்பி வந்து வேற ஆங்கிளில் பிடிக்கிறாங்க. அவனுக்கு சொல்லாமல் அவனை கொண்டு வராங்க. நீ வந்து முருகருடைய வம்சாவழி இல்லை, சிவனுக்கு உனக்கு சம்மந்தம் இல்லை அப்படிலாம் சொல்லி தான் அவனை மேலே கொண்டு வராங்க. ஆனால் அவன் மேலே வந்த உடனே அவனுக்கு 2 பேர் ஆலோசனை சொல்லுவான்ல, எப்பா டே சாணிகருக்கு தெரியாது நீ அப்படி வந்த நீ எல்லாம் சொல்லும்போது அவர் பார்க்குறாரு. இவர் சாணிகர் வச்ச பேர் ஏதாவது ஒன்று இருக்கும், அதுக்கு மேலே வச்சு இவரே சந்திரகுப்த மௌரியர்னு பேர் வைக்கிறாரு. சாணிகர் பார்க்குறாரு, சரி ஏதோ ஒன்று வச்சுட்டு போ, ஆனால் எங்களுக்கு ஆதரவாரு அப்படின்னு வச்சு கொண்டு வராரு. ஒரு காலகட்டத்தில் அவருக்கே தெரியுது நமக்கு தெற்கு தான் வந்து நம்ம பேஸு, முருகனுடைய வம்சாவளி நாம் இல்லையா. அதாவது முருகன் படையெடுத்துட்டு வரும்போது தான் நாம் வந்து இமயமலை பக்கம் சிதறி போனோம். அது வந்து இவங்க தான் வந்து நம்மளை அடித்து துரத்தினானுங்க. யாருங்க? அந்த பரிசுத்து காலத்தில் இல்லையா. அதனால் நாம் வந்து நமக்கு தெய்வம் எங்கே இருக்குன்னா சவுத்தில் தான் இருக்குது. அதனால் நான் சாகும்போது உயிர் திறக்கிற இடம் எதுவாக இருக்கணும்னா எனக்கு வடநாடாக இருக்கக்கூடாது அப்படின்னு நேரம் இங்கே வராரு. சரவணபெலாவில் வந்து உயிர் துறக்கிறார். எதனால் வராரு சரவணபெலாவுக்கு? இங்கே தான் முருகன் உயிர் துறந்தார், அவருடைய வம்சாவளி தான் நாம், அவருக்காக நாணயம் வெளியிட்டோம், அவருடைய பேர் தான் நமக்கு வச்சுக்கிட்டோம் இல்லையா. அது ஏதாவது ஒன்று வச்சுட்டு போ, ஆனால் எங்களுக்கு ஒரு நல்ல ரோல் மாடல் மூலியமாக தான் நம்ம இந்தியா முள்ள போக முடியுது. ஆமாம் அப்படின்னு சந்திரகுப்த மௌரியர் வந்து எல்லாம் பண்ணுறாரு. பண்ண பிறகு அடுத்தது வந்து அசோகர் வரா இல்லையா. இந்த சந்திரகுப்த மௌரியர் வரும்போது போர்ஸ் இவன் வரான், அலெக்சாண்டர் வரான். அலெக்சாண்டருக்கு போருக்கு வரும்போது கூட நேரடியாக இவங்களால வந்து மோத முடியல. அலெக்சாண்டர் கூட நீங்கள் சிக்கந்தர் அப்படி ஒரு முருகர் இன்ஸ்பிரேஷனில் தான் வரதுனால தான் இதோட நிறுத்திடுறான். அதில் கூட ஒரு புருஷோத்தமனோட அதுக்கப்புறம் இந்தியா அது ஏன் புருஷோத்தமனோட நிற்குதுன்னு நம்ம அங்கே கொஞ்சம் யோசி. நீ சொன்ன பிறகு தான் எனக்கு நல்ல ஞாபகம் வருது. என்னன்னாக்கா அலெக்சாண்டர் பெரிய படையோட வரான், மிகப்பெரிய வீரன். அவனை எழுத்து சந்திரகுப்தர் சண்டை போட்டால் நிறைய சேதாரம் வரும். அதனால் சந்திரகுப்தரை யோசிக்கிறார், எதுக்கு போய் அவனை போய் நேரடியாக சண்டை போட்டு அழிவை தேடிக்கணும், ஏன்னா மிகப்பெரிய வீரன்னு சொல்கிறாங்களேன்ட்டு. உடனே புட்சால்தனமாக சாணிகர் என்ன பண்ணுறாரு, நாம் பண்ணுறதை விட அவருக்கு நல்லா தெரியும் சந்திரகுப்தரோட சவுத்தில் இருக்கிற முருகனுடைய வம்சாவளி இருக்க இந்த போரில் ஜெயிக்கிறவன் எவன்னு தெரியுமில்ல, முருகனுடைய ஆளுங்க தான் வேர்ல்டு பூரா. இப்போ
ரெண்டாவது உலகப் போரில் வேலை செஞ்ச மிலிட்ரி நான் சொன்னாவே எல்லாரும் மரியாதை கொடுத்துருவான்ல இல்லையா? அந்த மாதிரி முருகன்கிட்ட ஒர்க் பண்ண ஃபாலோவர்னாங்கன்னு சொன்னாவே அதுக்கு ஒரு லேபிள் உண்டு, பெரிய பெரிய மரியாதை உண்டு. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சவுத்தில் இருக்கிற ஒரு மன்னனை ஒன்று தட்டி விட்டுருவோம், அவனும் அலெக்சாண்டர் அடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த போகிற புருஷோத்தமன் சொல்கிற தமிழ்நாட்டை சேர்ந்த சோழ நாட்டை சேர்ந்த ஒருத்தர் அவன் வந்து வடநாடு பக்கம் இந்த மாதிரி வராங்க அப்படின்னு ஏதோ தட்டி விட்டாருங்க போல இருக்கு. இவன் போய் நேராக அங்கே போய் சண்டை போகிற சண்டை வந்து புருஷோத்தமன். அப்போ இவன் ஆக்சுவலாக சந்திரகுப்தர் தான் போராடணும், அவரை ஆப் பண்ணிட்டார் சாணிக்கு. ஏன்னா அவர் வீக் ஆகிடக்கூடாது, இவனுங்களை மோத விட்டு இவனை காலி பண்ண, இவனையும் வீக் பண்ணணும் அவனையும் வீக் பண்ணணும். இப்போ இலங்கை தமிழர் இந்த தமிழ்நாட்டு தமிழர் மோத விட்டு அந்த மாதிரி அலெக்சாண்டரையும் புருஷோத்தமனையும் மோத இப்போ மீனவர்கள்லாம் போய் மீன் பிடிக்க போகிறான், நம்ம ஆளுங்க தான் வந்து யாழ்ப்பாணத்துக்காரன், அவனும் இவனும் சட்டை போட்டுக்கிட்டு அப்பப்போ மீனவர்களை பிடிக்கிறான், அவன் உள்ள தூக்கி போடுறான், அவன் அடிக்கிறான். அடிச்சுக்கிறதுக்கு அங்கே சிங்களவனை பயன்படுத்துகிறாங்க இல்லையா? இங்கே டெல்லி வந்து சிங்களவனை பயன்படுத்திக்கிட்டு தமிழர்களை மோத விட்டு வீக் பண்ணுறாங்க. எங்கே சந்திரகுப்த மௌரியனை விட்டா அவன் வீக் ஆகிட்டானா, ஒன்றா சேர்ந்துட்டாங்கன்னா ஒன்றா சேர்ந்துட்டானா அலெக்சாண்டர் அவங்களும் ஒன்றா சேர்ந்துட்டா. ஆமாம், நீ சிக்கந்தர் தான், நானும் மௌரியன் தான். ஒன்றா சேர்ந்துட்டா வம்பு அந்த வரலாறு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் இங்கேருந்து புருஷோத்தமன் நாங்கள் போகும்போது அலெக்சாண்டருக்கே தெரியுது இந்த புருஷோத்தமனுக்கும் நமக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்குன்னு தெரியுது. தெரிஞ்சுதான் அவன் என்ன பண்ணுறான்னா அந்த இடத்த பூரா புருஷோத்தமனுக்கே விட்டுறான்னு விட்டுட்டு இந்தியாவை பிடிக்காமல் ரிட்டர்ன் ஆகிறார். அது என்ன காரணம்னா அதை நீ சொன்ன மாதிரி தான் சிக்கந்தர். என்னது இவருக்கு அலெக்சாண்டருக்கு வைக்கப்பட்ட பேர் வந்து சிக்கந்தர். வாருக்கு ரோல் மாடலாக அது ஏன் சிக்கந்தன் பேர் வைக்கிறாங்க, கந்தன் பேர் வைக்கிறாங்க சிக்கந்தர்னா, கந்தன்றவன் பெரிய ஆள், யூரோப் பூரா பிடிச்சி போராடினவர். அப்போ சின்ன கந்தன் வைக்கிறான். எது சிக்கந்தர்ன்றது சின்ன கந்தன் மாதிரி தான் ஏதோ இல்லையா? சிக்கந்தர் பேர் வைக்கிறதுனா ஒரு கந்தனுடைய ஒரு அடுத்த ரெப்ரஸன்டேட்டிவ்னு வைக்கிறாங்க இல்லை? அந்த மாதிரி பேர் வைக்கும் பொழுது என்னன்னா தென்னாட்டு காந்தின்னு வைக்கிறாங்களே, காந்தின்னு வச்சுட்டு தென்னாட்டு காந்தின்னு வைக்கிறாங்களே, அந்த மாதிரி அந்த ஒரு பேர் அவன் வச்சுக்கிறான்றது இன்ஸ்பிரேஷன். முருகர் மாதிரி நீ வரணும்னு சொல்லி பேர் வச்சிருக்கிறாங்க அவருக்கு. அப்போ அவனுக்கே தெரியுது நமக்கே வந்து முருகரை பற்றி இதை சொல்லியிருக்கிறாங்க. இவன் வந்து முருகருடைய நாடு சவுத்துலேருந்து வரான். யார் புருஷோத்தமன் மோதுறது அவங்க லெகசியில் வந்தவனோட மோதிரம், அவங்க லெகசியில் வந்தவங்களோட ஏன் மோதிரம்னு இவன் கரெக்டாக அவன்கிட்ட விட்டு அவன் இருந்து போயிடுறான். அப்போ நமக்கு அங்கே தெரியுது. அப்புறம் தான் இவங்க என்ன பண்ணானுங்கன்னா அந்த நார்த்து பூரா பிடிக்கிறாங்க, சந்திரகுப்த மாதிரி இடம் வச்சு பிடிக்கிறாங்க. அசோகர் வர இப்போது அசோகர் வந்து ஒரு கட்டத்தில் வந்து சவுத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறார். அவர் நார்த்து பூரா பிடிக்கிறாரு. சமணர் அவர் முதல்ல வந்து இதுவாக இருக்கார், அதாவது இந்து மன்னனாக தான் இருக்கிறார். வராரு சந்திரகுப்த மௌரியர் மாதிரியே வேகமாக தான் வராரு இல்லையா? வராரு. அப்புறம் வந்து புத்த மதத்தை அவர் தழுவுறாரு. தழுவும்போது அவருக்கு வந்து சவுத்தை பற்றியான இந்த ஒரு வேளை புத்த பிட்சுகள் அவருக்கு சொன்னாங்களோ என்னமோ தெரியல, சவுத்து நோக்கி பயன் பண்ணாத, இல்லைன்னா சவுத்தில் வந்து ஒரு சேர சோழ மன்னர்களுக்கும் அவங்க வந்து ஒரு முன்னோடிகள். அவங்க யாருக்கு அவங்க உங்கள் சந்திரகுப்த மௌரியருக்கு முன்னோடி, அவங்க அங்கே போய் சண்டை போடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால தான் அவர் என்ன பண்ணுறாருன்னா அசோகர் இவங்களை வந்து என்னென்னா சத்தியபுத்திரர்னு சொல்லி எழுதுகிறார் கல்வெட்டில். சேர சோழ பாண்டியர்கள் சத்தியபுத்திரர்கள். அப்போ ஏதோ ஒரு வரலாறு தெரிஞ்சுதானே சத்தியபுத்திரர்கள் சொல்கிறாங்க. அவங்ககிட்ட இருக்கிற ஒரு துளி தான் நாம் சந்திரகுப்த மௌரியர், நாம் எல்லாம். அப்போ அவங்க சத்தியபுத்திரன்னு தெரிஞ்சோடனே இவங்க கல்வெட்டிலையும் எழுதுகிறாரு, அவங்ககிட்ட சண்டைக்கும் போகலை. அவர் நினச்சா சவுத்தில் வரலாமே, வந்தால் தோத்துருவோன்னே சொல்லியிருக்கிறாங்க. அவர் வாரா மோதுறதை விட நம்ம கொஞ்சம் ரிலீஜியஸாக போயிடும் பண்ணிடும் அப்படின்னு சொன்னார். அதை விட இந்த கல்வெட்டு சொன்னி, என்ன கல்வெட்டு? காரவேல் கல்வெட்டு. காரவேலன் கல்வெட்டில் எழுதியிருக்கு இந்த மாதிரி ரொம்ப நாள் வந்து அசைக்க முடியாமல் ஒரு குரூப்பாக இருந்தாங்க. அது காரவேலர் காலத்தில் மட்டும்தான் அது வந்து சாத்தியமாச்சு. சோழர்களுடைய கூட்டணியை எங்களால் உடைக்க முடிஞ்சது, அதுக்கு முன்னே வரைக்கும் உடைக்கவே முடியலன்னு சொல்கிறாங்க. அப்போது அதுலேருந்து என்னென்னா அந்த முருகன் போட்ட பேஸ் வந்து சவுத்தை வந்து ஸ்ட்ராங்காக ஆக்கியிருக்கு. வடநாட்டில் இருக்கிறவங்க கூட அந்த முருகனுடைய இன்ஸ்பிரேஷன் தான் வந்திருக்கிறான். அவங்க எப்படியோ வரலாறுல என்ன பண்ணுறாங்கன்னா அந்த முருகன் வேற, கந்தன் வேற, கார்த்திகேயன் வேற அப்படின்னு பேரை திருப்பி பிரித்து புராணத்தில் என்ன பண்ணிட்டாங்கன்னா இதில் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிட்டாங்க.
இப்போ புராணத்தில் ராமாயணத்தில் வந்து ராமர் சவுத்துக்கு வந்தார், முருகர் உதவி பண்ணார், ராமரை வந்து இது ராவணனை ஜெயிச்சாருன்னு அந்த வரலாறு அப்படியே இருந்ததுன்னா ஈஸியாக வடநாட்டில் இருக்கிறவன் பிக்கப் பண்ணிகிட்டு இருப்பான். ஓ, முருகர் தான் ராமருக்கு ஹெல்ப் பண்ணாரா, அப்போ மகாபாரதத்துக்கு வந்து அர்ஜுனனுக்கு பொண்ணு கொடுத்ததே முருகர் தானா, அப்படின்னா பாண்டியன்றது இவர் தானா, அப்படின்னா அது வந்து ஈஸியாக வடநாட்டில் இருக்கிறவங்க புரிஞ்சிருக்கும். இது எல்லாத்தையும் கட் பண்ணி இது எதோ குரங்குன்றாங்க அப்படின்னு முருகருக்கு சம்மந்தம் இல்லாமல் ஆக்கி புராணங்களில் அதாவது வரலாற்றை வந்து துண்டிச்சிச்சு. சரி, அப்போ அந்த 1000 வருடம் இருக்குல்ல கிறிஸ்துவுக்கு முன், அது கிட்டத்தட்ட வந்து முருகருடைய நேற்று, முருகர், அப்புறம் முருகருடைய நாளை, நேற்று இன்று நாளை. இப்போ வந்து இது எது இருந்தாலும் சரி, அசோகர் படையெடுப்பாக இருந்தாலும் சத்தியபுத்திரர்களும் தவிர்த்து சொல்கிறதுக்கு காரணம் சத்தியபுத்திரர்கள் எங்கேருந்து வராங்க, சத்தியமான ஒரு ஆட்சியை செய்திருக்கிறார் முருகர். சத்தியம், ஆமாம், சிவன், ஆமாம், சத்தியபுத்திரன் தான் இவங்க தான் முருகர். அது ஒரு நேர்மையான ஒரு ஆட்சிக்கு ஒரு வித்துட்டு இருக்காங்க பெஸ். அந்த அடிப்படையில் தான் இங்கே வருது மனுநீதின்னு வராங்கல்ல. மனுநீதி தானே சத்தியம் சார்ந்தது. இது நாம் தான் சொன்னோம்ல, மனுநீதி வந்து அவனுங்க சொல்கிற மனுநீதி, சாணிகன் சொல்கிற மனுநீதி வேற, நம்ம சிவன் சொன்ன மனுநீதி வேற, மனித நீதி. அது மனித நீதி, அதுதான் திருவாரூரில் சொல்லப்பட்ட மனுநீதி இல்லையா. அது சிவன் வந்து யாருக்கு சொன்னது, கண்ணனுக்கு சொன்னது. இந்த மாதிரி கண்டமானிக்கு மனசெல்லாம் அலைய விடக்கூடாது, ஒரு அரசனுக்கு உண்டான டிசிப்ளின் அதெல்லாம் சொன்னது. இதை எடுத்து இவங்க தேவையில்லாமல் மகாபாரத்தில் உள்ள சொல்லி விட்டானுங்க. இது வந்து எதை கீதை, பகவத்கீதை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. பகவத்கீதையை சிவன் வந்து கண்ணனுக்கு சொன்னதான வழிய, கண்ணன் வந்து பீஷ்மருக்கு சொன்னது, மற்றவங்களுக்கு சொன்னதெல்லாம் இல்லை, கண்ணனுக்கு சொன்னது அல்ல அப்படின்னு. அப்போ அதனால தான் இது சத்தியபுத்தர்னு சொல்ல முடிஞ்சது. அசோகர் எதுக்கு தேவையில்லாமல் போய் சத்தியபுத்தர்னு சொல்லணும், மிகப்பெரிய வீரன், அவனுக்கு சர்வசாதாரணமாக இதை பிடிக்கலாமல், பிடிச்சா தோற்றுருவோன்னு தெரியுது, அது நியாயம் இல்லைன்னு தெரியுது. ரெண்டாவது, சந்திரகுப்தர் மௌரியரே வந்து நாம் இங்கேருந்து போனவர் தான் அந்த வரலாறு தெரிஞ்சிருக்கோம். அதனால தான் அவர் வந்து இங்கே வந்து செத்துருக்கிறார், எங்கள் சரவணபலாவில் வந்து இறந்துருக்கிறாரு. அப்படின்னும் போது அவர் தாய்கிட்ட சண்டை போடுற மாதிரி இல்லை, தமிழர்கிட்ட சண்டை போடுறது தாயோட சண்டை போடுற மாதிரி நினச்சி தான் அவர் அசோகர் வந்து சோழ பாண்டியர்களை டச் பண்ணலை. இது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் அது. சரிப்பா, இப்போ இது வரைக்கும் இப்போ என்னென்னா வடக்கில் நம்ம இப்போ அசோகர் வரைக்கும் பார்த்தோம். தெற்குலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு முதல் சங்க, இடைச்சங்க, அந்த காலத்து சேர சோழ பாண்டியர்கள் வரைக்கும் அப்படியே வந்துருச்சு. ஸோ இந்த கடைச்சங்க சேர சோழ பாண்டியர்கள் அது என்ன நடந்தது, அதே மாதிரி வடக்கில் அடுத்து என்ன நடந்தது அப்படின்றதெல்லாம் நம்ம அடுத்த எபிசோடில் சரி பார்த்தோம்.